கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த வார்த்தை பேசியிருக்காங்க. மூணாவது வார்த்தை, நானே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் சொல்கிறேன் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ட்டு. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போட்டாதபடிக்கு என் பிரசங்கத்தை கொஞ்சம் சுருக்கிக்கணும். ஆமென். மூன்றாவது வார்த்தை, இயேசு சிலுவையில் பேசின மூன்றாவது வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27. ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 19, 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீஷனையும் கண்டு தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த மூன்றாவது வார்த்தை, இயேசு முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மண்டியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது வார்த்தையும் பேசிட்டு மூணாவது வார்த்தையாக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையில நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தாயை நோக்கி, அவங்க அம்மாவை பார்த்து இயேசு சொல்கிறார், ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். அந்த சீஷனை நோக்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, அதோ உன் தாய் என்றார். ஒரு 2 பேரை ஆண்டவர் என்ன செய்யறாரு, காண்பிக்கிறார். யாருக்கு அப்படின்னா, ஒரு ரெண்டு பேரை இயேசு சொல்லி என்ன செய்யறாரு, சிலுவையில இருந்து அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது 2 பேர் அவருக்கு கீழே நிற்கிறார்கள். அந்த 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய தாயை சீஷன் இடத்தில் என்ன செய்கிறார், ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்போ இதுல 2 மனுஷங்க இருக்கிறாங்க. இந்த 2 மனுஷங்களை குறித்து நம்ம சில காரியங்களை பார்ப்போம். முதலாவது ஒரு மனுஷி, அவங்க பேர் என்ன அப்படின்னா மரியாள். அந்த ஸ்திரீயை நோக்கி, அதோ உன் மகன் என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்வதற்கு அந்த மரியாள் யார் அப்படின்னு நமக்கு முதலாவது தெரியணும். இந்த மரியாள் 3 காரியம் மரியாளை குறித்து. மரியாள் முதலாவது இயேசுவின் தாய். இயேசுவின் தாய் யாரு? மரியாள். 2வது இந்த மரியாள் யார் அப்படின்னா முன்னுரைக்கப்பட்டவள். இவளை குறித்து வேதத்துல எங்க சொல்லுகிறது, இந்த மரியாள் அம்மாவை குறித்து சொல்லுகிறது, 4000 வருஷத்திற்கு முன்பதாகவே ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்திருக்கிறார், தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். 3வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த மரியாள் யார் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தை பெற்றவர். மரியாள் யார் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தை பெற்றவர். இந்த 3 காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இயேசுவின் தாய். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இப்படி சொல்லி இருக்கிறது, அவருடைய தாயாகிய மரியாள். அவருடைய தாயாகிய மரியாள். வேதம் மரியாளை குறித்து அடையாளப்படுத்துகிற பொழுது முதலாவது அடையாளப்படுத்துகிறது ஒரு கன்னிகை அப்படி சொல்லி அடையாளப்படுத்துகிறது. அதற்கு அடுத்து நம்ம எங்க வேதத்துல படிச்சு பார்த்தாலும் இயேசுவின் தாயாகிய மரியாள். ஏன்னா நிறைய மரியாள்கள் அந்த காலத்துல பேர் வச்சு, மரியாளோட சகோதரி பேர் என்ன அப்படின்னா மரியாள் தான். அப்போ நிறைய மரியாள் இருந்ததுனால வேதம் மரியாளை குறித்து அடையாளப்படுத்துகிறது இயேசுவின் தாயாகிய மரியாள், அவருடைய தாயாகிய மரியாள் அப்படி சொல்லி வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. 2வது என்ன அப்படின்னா முன்னுரைக்கப்பட்டவள். இந்த மரியாள் யார் அப்படின்னா முன்னுரைக்கப்பட்டவள். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அப்போ ஒரு கன்னிகை, இந்த கன்னிகை தான் யார் அப்படின்னா மரியாள். இந்த மரியாள் யார் அப்படின்னா முன்னுரைக்கப்பட்டவள். 4000 வருஷத்திற்கு முன்பதாகவே மரியாள்னு ஒரு ஸ்திரீ இந்த பூமியில பிறப்பா. அவருடைய கர்ப்பத்துல இயேசு அப்படிங்கிற இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இந்த இயேசு வெளிப்படுவார் அப்படின்னு தீர்க்க தரிசனத்தால் உரைக்கப்பட்டவள் யார் அப்படின்னா இந்த மரியாள். 3வது தீர்க்க தரிசனத்தை பெற்றவள். தீர்க்க தரிசனத்தை பெற்றவள் அப்படின்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த மரியாளை குறித்து வேதம் சொல்கிறது, இயேசு பிறப்பதற்கு முன்பதாக தேவ தூதர்கள் இறங்கி நல்லா வாழ்த்துனாங்க. மரியாளை, நீ கிருபை பெற்றவள், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. அப்புறம் மரியாள் என்ன செய்யறா, நேராக கிளம்பி எலிசபெத்தை போய் பார்க்க போறா. அப்ப அங்க போனோன்னா எலிசபெத்து சொல்றாங்க, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது, என் தாய், என் ஆண்டவருடைய தாயார் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாக்கியவதி அப்படி சொல்லி இந்த எலிசபெத் என்ன செய்யறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அதற்கு அடுத்து
என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த மரியாளுக்கு குழந்தை பிறந்துச்சு, இயேசு பிறந்துட்டாரு. பிறந்ததற்கு அப்புறமா இந்த இயேசுவை 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணுவதற்கு தேவாலயத்திற்கு கொண்டு போறாங்க. அப்ப அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், சிமியோன். என்ன செய்யறான், ஆவியானவர் ஏவுகிறார். எங்க போக சொல்லி ஏவுகிறார் அப்படின்னா, தேவாலயத்திற்கு போக சொல்லுகிறபடி இந்த சிமியோன் என்ன செய்யறான், ஆவியானவர் ஏவுகிறார். நம்மளையும் ஆவியானவர் ஆலயத்திற்கு வருகிறதற்கு பல நேரங்கள் என்ன செய்வார், ஏவிக்கிட்டு தான் இருப்பாரு. நம்ம அதை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒரு பக்கத்துல அமைதியில். ஏன்னா அங்க ஒரு தீர்க்க தரிசனம் நம்மை குறித்து நிறைவேறுவதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கிளம்பி சீக்கிரமா ஆலயத்துக்கு என்ன செஞ்சிரு, போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம தீர்க்க தரிசனம் அப்படி இருக்கட்டும், அது நிறைவேறாம அப்படி இருக்கட்டும், நான் பாட்டுக்கு என் வேலைக்கு என்னோட பிரச்சனையை நான் என்ன செஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேன். ஆனா இந்த சிமியோன் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராய் தீர்க்க தரிசனத்தை சொல்வதற்கு புறப்பட்டு போனார். அப்போ எல்லாத்தையும் பிள்ளை ஆசீர்வதித்தார், எல்லாம் ஆசீர்வதித்து நல்ல ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது எல்லாம் சொன்னாரு. நல்ல சந்தோஷமா சொல்லிட்டு மரியாளோட தலையில போய் கையை வச்சு மரியாளை பார்த்து சொல்றாரு, உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மரியாளுக்கு தெரிந்திருக்கிறது, உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவி போகும். ஒரு சிலுவையில ஒரு மனுஷனை அடிச்சிருக்கிறாங்க. இப்போ நான் இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கிறேன், நான் ஜஸ்ட் லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மா அங்கேருந்து ஓடி வரும். ஏன் அப்படின்னா என் மேலே அவ்வளவு பாசம். ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை மேலே அவ்வளவு பாசம் கண்டிப்பாக என்ன செய்யும், இருக்கும். ஆனால் கண்ணு முன்னாடியே என்ன செய்கிறாங்க, இயேசுவை இங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க, பிறகு திருப்பி கொண்டாங்க அங்கே விடுறாங்க, மறுபடி சிலுவையில் அடிக்கிறாங்க, கல்லை கொண்டு எறிகிறாங்க, முட்கிரீடத்தை கொண்டு. அப்போ ஒரு தாயா நம்ம அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்க்காம தான் என்ன செய்வோம், இருந்திருப்போம். ஆனால் இந்த மரியாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அமைதியாக இயேசுவினுடைய மரணத்தை பார்த்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அவரோட கூட எங்கே வரைக்கும் அவங்க வந்தாங்க அப்படின்னா, சிலுவைக்கு அடியில் வரைக்கும். அப்போ இயேசு நடந்து வந்த தூரமெல்லாம் இந்த மரியாள் கூட தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. தன் மகன் படுகிற கஷ்டத்தை, தன் மகன் படுகிற பாடுகளை இந்த மரியாள் பார்த்து கொண்டு கவலைப்படாமல் இருந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மரியாளுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது, உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பட்டயம் உருவி போகிறதற்கு இந்த மரியாள் தன்னை இயேசுவை என்றைக்கு பெற்றெடுத்தாலும் அன்றையிலிருந்தே ஆயத்தமாகிக்கிட்டே தான் என்ன செஞ்சாங்க, இந்த மரியாளமா இருந்தாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சொல்லுவோம் எனக்கு எதற்கு இந்த பாடு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்போம், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்போம். வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷரை பார்த்து தான் சொல்லுது. இது அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்காங்க, அதனால அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. இவங்க ஒரு கூலி வேலை பார்க்காங்க, அதனால இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படிலாம் வேதம் பிரித்து பார்க்கல. பொதுவாகவே வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த ஒரு வார்த்தை இது நமக்கான தீர்க்க தரிசனம் தான். உலகத்துல உபத்திரவம் உண்டு, என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உலகத்துல உபத்திரவம் உண்டு அப்படி சொல்லிட்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாய் நம்ம கடந்து போக பழகிக்கணும். இந்த மரியாளை போல இந்த மரியாள் அதற்கப்புறமா மரியாள் முடிஞ்சது. மரியாளை குறித்து 3 காரியம். இயேசுவினுடைய தாய் முன்னுரைக்கப்பட்டவள், தீர்க்க தரிசனம் பெற்றவள். 2வது ஒரு மனுஷன்ட்ட சொல்றாரு, அவருடைய சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அப்போ இந்த சீஷனை குறித்து வேதம் சொல்கிறது, எங்கேயுமே இயேசு அங்க சொல்லும் போது கூட சொல்றாரு, தனக்கு அன்பா இருந்த சீஷனை நோக்கி அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துல என்ன செய்றாரு சொல்றாரு, தனக்கு அன்பா இருந்த சீஷனை நோக்கி. ஆண்டவர் டைரக்டா அவன் பேரை கூட சொல்லலை, யோவான் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு அன்பா இருந்த சீஷன் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் என்ன செஞ்சார், கொடுத்துட்டார். அப்ப இந்த சீஷனை குறித்து நம்ம ஒரு 3 காரியத்தை பார்ப்போம். முதலாவது, இந்த யோவான் இயேசுவினுடைய சீஷன். ஆமென். 12 பேர்ல ஒருத்தர் யார் அப்படின்னா இந்த யோவான். அதற்கு நம்ம ஆதாரமா பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். இதுல கடைசியில் இருக்கும், செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். அண்ணன் தம்பி 2 பேர் என்ன செய்றாங்க, இயேசுவினுடைய சீஷர்கள்ல 10 பேர் போக ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. யார் அப்படின்னா யாக்கோபும் அவன் சகோதரன் யோவான். இந்த யோவான் தான் இயேசுவுக்கு சீஷனா இருந்தான். 2வது இந்த சீஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது எப்படி அடையாளப்படுத்துது, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மத்தேயு 10:2, அவன் சகோதரன் யோவான், இயேசுவுக்கு சீஷன். இந்த யோவான் தான் சீஷன். 2வது இந்த சீஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, லூக்கா 9:54. லூக்கா 9:54. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுடையவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டினார்.
இங்க இந்த யோவான் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப கோபத்துல என்ன செய்யறாரு, எருசலேமுக்கு ஊழியம் செய்ய போறாங்க. பைபிளு, டைரி, பேப்பர், பேனா, கம்பு, தண்ணி எல்லாம் தூக்கிட்டு இயேசு கூட 12 பேர் என்ன செய்றாங்க, எருசலேமுக்குள்ள இப்படி போறதுக்கு போறாங்க. வாசல்லே நிப்பாட்டி, இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அனுப்பி விட்டாங்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே 10 பேர் சும்மா இருக்கிறாங்க. இந்த அண்ணன் தம்பி 2 பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா, கோபம் வந்துருச்சு. எருசலேமுக்குள்ள நம்மளை விடலை, ஏன்னா அது மகாராஜாவினுடைய நகரம்னு சொல்லிட்டு நம்மளை உள்ள விட மாட்டாங்களே ஊழியம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எலியா எப்படி அக்கினியை இறக்கி எல்லாரையும் கொண்டாரோ அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி எல்லாரையும் கொண்டுருவோம், அந்த எருசலேமு ஃபுல்லாத்தையும் அழிச்சிருந்தோம், இது உங்களுக்கு சித்தமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள். அப்போ இந்த யோவான் யார் அப்படின்னா, கோபக்காரர், ரொம்ப கோபக்காரர். நமக்கு அநேக நேரத்துல கோபமே வராது, அப்படிதானே? ஆமே. நமக்கு கோபத்துக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே என்னது கிடையாது. ஏன்னா நம்ம கோபமே படமாட்டோம் நம்ம வாழ்க்கையில. இந்த யோவான் அவ்வளவு கோபப்பட்டான். ஆண்டவரை அக்கினியை இறக்கி எல்லாரையும் சுட்டு தள்ளிரட்டுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், இந்த யோவான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லிட்டு, நீ இப்படிலாம் இருக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ என்ன ஆவி உடையவன் என்பதை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஒரு வார்த்தை அந்த யோவான் என்ன செஞ்சிருச்சு, பாதிச்சிருச்சு. ஆண்டவர் நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு பெரிய பிரசங்கம், ஒரு 2 மணி நேரம் ஆராதனை, ஒரு மணி நேரம் நம்ம தனியா உட்காந்து நம்ம அழுது ஜெபம் பண்ணி அப்படிதான் ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் நம்ம போற போக்கில் ஆண்டவர் நம்மகிட்ட பேசிட்டு என்ன செஞ்சிருவாரு, போய்வார். ஒரு வார்த்தை, ஒரு மனுஷனை தூக்கி விடுகிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை. இந்த யோவானுக்குள்ள கோபத்தை மாத்துறதுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ இன்ன ஆவி உடையவன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்த ஒரு வார்த்தை இந்த யோவானை எப்படி மாத்திருச்சு அப்படின்னா, மார்க்கு 3வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மார்க்கு 3:17 இயேசு பேரை சொல்லும்போது, சீஷர்களுடைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. அவங்க கோபத்தை பாருங்க எப்படி இருக்கு, இடிமுழக்கம் போல இருக்காங்க. சட 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 சடன்னு கோபப்பட்டு 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிச்சு, ஆண்டவர் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சு காப்பாத்தின அவ்வளவு சாம்ராஜ்யத்தை 1 நிமிஷத்துல அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு இவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, கோபம் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து இந்த யோவானுக்குள்ள இருந்துச்சு. நம்மளும் பல நேரத்துல ஒரு மனுஷன் கோபப்படும் போது சொல்லுவாங்க, நீங்க கண்ணை மூடிக்கிட்டு 1 2 3 4 எண்ணுங்க அப்படின்னு. 1 அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சோம், நம்ம கோபத்தை முடிச்சிருவோம். அதுக்குள்ளேயே நம்முடைய கோபம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அப்போ நம்ம இப்போ 2 3 4 எண்ணி முடிக்கிறதுக்கு அதுக்குள்ளேயும் நம்ம எவ்வளோ நம்மளால சத்தம் போட முடியுமோ அவ்வளோ சத்தத்தை போட்டு முடிச்சு அந்த கோபத்தை முடிச்சோம். அப்போ இவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு, ஆண்டவரே சொல்றாரு, ரொம்ப கோபப்படுறீங்க, அதனால நீங்க 2 பேரும் இடிமுழக்க மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேரை வச்சுட்டு ஆண்டவர் சொல்லிட்டு இவன்கிட்ட போயிட்டாரு. இயேசு சொன்ன இந்த ஒரு வார்த்தை இந்த யோவானுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. இயேசு சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும்போது தேடி பார்க்கிறாரு. யாரை தேடி பார்க்கிறாருன்னா, இந்த யோவான். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து பேதுருவினிடத்துல நிறைய சொல்லி இருக்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ ஆடுகளை மேயி, நீ என்கிட்ட அவன் பேதுரு சொல்றான், ஆண்டவரை நீ என்கிட்ட வர நான் பாத்திரன் இல்லை, இப்படி சொல்லி வேதத்துல நிறைய நம்ம பார்க்கிறோம். மற்ற சீஷர்களை குறித்தும் நம்ம அநேக இடத்துல அங்கங்க இந்த அந்திரையா அப்படி இப்படி சுற்றி அலைஞ்சு 5 அப்போ 2 மீன் எவன் வச்சிருக்கான் அப்படின்னு தேடி பிடிச்சு ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாரு. ஆனா இந்த யோவானை குறித்து வேதத்துல எங்கேயுமே சொல்லப்படலை. இந்த பேர் வச்சாரு இடிமுழக்க மக்கள்னு. அவன் சொன்னா என்ன சொன்னான் அப்படின்னா, கோபத்துல ஆண்டவரை பார்த்து சொன்னா, எலியா செஞ்சது மாதிரி நானும் செய்யட்டுமா. இந்த 2 சம்பவம் தான். இந்த 2 சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, சிலுவையில இருந்து பார்க்கிறாரு, என் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டாலும் நான் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்ச ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தான் யார் அப்படின்னா, யோவான். அந்த யோவான் இடத்துல நான் எங்கள் அம்மாவை ஒப்பு கொடுத்துட்டா எங்கள் அம்மாவை நல்லா அவன் என்ன செஞ்சிருவான், பார்த்துக்கிடுவான். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இயேசு சிலுவையில் தொங்கும் போது கூட அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை கனம் பண்ணினார். எப்படின்னா, அவங்க அம்மாவை இயேசு வந்து அவங்களோட சீஷனுடைய கரத்தில் கொடுத்தார். அப்போ இந்த யோவான்ல 21வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவரை குறித்து சொல்லுகிறது, ஆண்டவர் ஒண்ணா சொல்லிக்கிட்டே வராரு. நீ வந்து இப்படி இருக்கிற வாழ்க்கை இப்படி இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு சீஷர்களை குறித்து சொல்லி வராரு. அப்போ இந்த யோவான் பின்னாடி நின்றுகிட்டு இருக்கிறாரு, மெதுவா பின்னாடி மறைஞ்சி. எப்பயுமே பாருங்க, அமைதியா இருக்கிறவங்க பின்னாடி தான் நிற்பாங்க, முன்னாடி வரவே மாட்டாங்க. அப்போ பின்னாடி நிற்கும் போது இந்த பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, 20வது வசனத்துல பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராப்போஜன பண்டிகையில் அவர் மார்பில் சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டு அவனை கண்டு
பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன அப்படி சொல்லி கேட்காரு. இந்த யோவான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு கீழ்ப்படினான். எப்படின்னா, நீ கோவப்படாதன்னு ஒரு வார்த்தை சொன்னார். இந்த கோவத்தை அவன் விட்டதுனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வர்ற வரைக்கும் இவன் இருக்க உனக்கு சித்தமானா, எனக்கு சித்தமானா உனக்கு என்ன அப்படின்னு கேட்காரு. அப்போஸ்தலர்கள்ல 12 பேரும் 11 பேர் இறந்து போயிட்டாங்க. எப்படின்னா, குத்தி கொண்டுட்டாங்க, 2 வெட்டி கொண்டுட்டாங்க, எண்ணெய் சட்டியில முக்கி எடுத்து கொண்டுட்டாங்க. இதெல்லாம் அப்போஸ்தலர்கள் மரித்த விதத்தை பத்தி சொல்றேன். இங்க நம்ம பார்க்குற நிறைய மரணங்கள் எப்படின்னா, அப்படியே படுத்த படுக்கல, அப்படியே படுத்து அப்படியே போய் அப்படிதான். ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 வெட்டுனாங்க, ஒருத்தனை 4 வெட்டுனாங்க, சிலுவையில் அடித்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்போ இந்த மாதிரிலாம் 11 சீஷர்கள் மரித்தார்கள். ஆனா ஒரு சீஷன் என்ன செஞ்சான் அப்படின்னா, பத்மோ தீவுல போய் உட்காந்து வெளிப்படுத்தின விசேஷம். இன்னைக்கு நடக்க போறது இந்த யோவான் என்னைக்கு எழுதினார் அப்படின்னா, அன்றைக்கே என்ன செஞ்சாரு, எழுதினாரு. புதிய ஏற்பாடுல கடைசி புஸ்தகத்தை எழுதுனது யாரு அப்படின்னா, அவரை குறித்து வேதம் சொல்றது திவ்ய வாசனை. ஒரு கோபக்காரன் கோபத்தை மட்டும் விட்டதுனால ஆண்டவர் அவனுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு அவர் மரித்து 2000 வருஷத்திற்கு அப்புறம் இன்னும் 4000 வருஷம் பூமி இருந்தாலும் அப்போ என்ன நடக்க போகிறது அதை முதற்கொண்டு அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மளும் நம்மளோட கொஞ்சம் சின்ன சின்ன பலவீனங்களை விட்டுட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மையும் அப்படி பயன்படுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென்.